இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். பயம் என்பது எல்லோருக்கும் பொதுவான காரியமாக காணப்பட்டாலும் இன்றைக்கு நாம் யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்கிற தெளிவை வேதம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் கூட நாம் பல நேரங்களில் பயந்து விடுவது உண்டு. ஒரு சிலர் பூச்சிகளுக்கும் கரப்பான்களுக்கும் கூட பயப்படுகிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் வித்தியாசமான மனிதர்களுக்கு பயப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே பயம் என்பது நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிற ஒரு குணமாக காணப்படுகிறபடினாலே அந்த பயம் நிச்சயமாக சீடர்களுக்குள்ளும் இருந்தது என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக வாழ விரும்புகிறார்களோ அவர்களை இந்த உலகம் அச்சுறுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்தில் இது எவ்வாறு நடந்ததோ அதே போல இன்றைக்கும் நம்முடைய காலத்திலும் கூட இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக பணி செய்கிறவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கும் பல்வேறு விதமான பயமுறுத்தல்களுக்கும் நடுவிலே அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தருகிற அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள் அல்லது தாக்குதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய சரீரத்தை மட்டுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல இந்த சரீரத்தை பாதிக்கக்கூடிய எந்த விதமான தாக்குதல்களை தொடுப்பவர்களுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இந்த சரீரம் என்பது இந்த மண்ணுலக வாழ்க்கையோடு முடிந்து விடுகிறபடினாலே விண்ணுலக வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருப்பது ஆத்துமாவாகிய நாம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து இந்த ஆத்துமாவை பரலோகத்திலோ அல்லது நரகத்திற்கோ அனுப்பக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். அடக்குமுறைகளை கையாள்பவர்களுக்கும் நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கும் இந்த மண்ணுலகில் நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கும் நாம் பயந்து வாழாமல் விண்ணுலக வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியவரும் ஒருவேளை விண்ணுலக வாழ்க்கையை நாம் இழப்போம் என்று சொன்னால் நம்மை நரகத்திற்கு அனுப்புவதற்கு அதிகாரம் படைத்தவருமாகிய ஆண்டவருக்கு பயப்பட சொல்லி நம்மை இன்றைய நற்செய்தி வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த மண்ணுலகின் நபர்களுக்கும் மண்ணுலகின் காரியங்களுக்கும் மண்ணுலகில் நம் சரீரத்தை தாக்குகிற வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படுகிற அளவிற்கு ஆண்டவருக்கு நாம் பயப்படவில்லை என்பதுதான் தெளிவான ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கும் கூட நாம் கொள்ளை நோய்க்கு பயப்படுகிறோம், நம்முடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு பயப்படுகிறோம், நம்முடைய சரீர சூழ்நிலைகளை குறித்து பயப்படுகிறோம், மற்றும் மண்ணுலகில் நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்து பயப்படுகிறோம். ஆனால் விண்ணுலகை நமக்கு தர வல்லவராகிய ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இது காணப்படுகிறது. ஆகவே இன்றைய நற்செய்தி மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருவது போல நமக்கு நிலைவாழ்வை தருவதற்கு அதிகாரம் பெற்ற ஆண்டவருக்கு நாம் பயப்படுவோம். அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிற பொழுது அந்த நித்திய காலத்திற்கு நாம் வாழப்போகிற அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பயப்பட வேண்டிய ஆண்டவருக்கு நாம் பயப்படுவோம். பயப்பட அவசியமில்லாத மனிதர்களுக்கு நாம் பயப்படாமல் அந்த விண்ணுலக வாழ்வையே நம்முடைய இலக்காக கொண்டு
ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம், வாழ்ந்து காட்டுவோம், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.